ஸோ அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எழுத்துக்களில் குறுக்கங்கள் இருக்குது இல்லைங்களா, குறுக்கங்கள் 4 வகை குறுக்கங்கள் பற்றி சொன்னோம். இந்த குறுக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ குறுக்கங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து சார்பெழுத்தோட ஒரு வகை அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? முதலெழுத்து சார்பெழுத்து படித்தோம். சார்பெழுத்து 10 வகைப்பட்டுன்னு சொன்னோம். அந்த 10ல் குறுக்கங்கள் 4 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஐகாரம், ஔகாரம், மகரம், ஆயுதம். சரிங்களா? ஐகாரம் அப்படின்னா ஐங்கிற எழுத்து, ஔகாரம் அப்படின்னா அவுங்கிற எழுத்து, மகரம்னா மாங்கிற எழுத்து. சரிங்களா? ஆயுதம்ங்கிறது நம்ம ஆயுதம். இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தனக்குரிய இயல்பான மாத்திரை அளவிலிருந்து, சரிங்களா, மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சி ஒலிக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா குறுக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது என்ன மாத்திரைங்கிறீங்களே, அது என்ன மாத்திரை அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்தும் பார்த்திங்கன்னா, சரிங்களா, அது ஒலிக்கக்கூடியதுக்கு வந்து கால அளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு. சரிங்களா? கால அளவு அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. ஒரு மாத்திரைங்கிறது ஒரு கண் சிமிட்டுற அளவோ இல்லை வந்து நம்ம ஒரு சொடுக்கு போடுறோம் இல்லையா, சொடுக்கள் போடுறோம்ல, அதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? இது உயிரெழுத்துக்கு, மெய்யெழுத்துக்கு, சரிங்களா, இந்த மாதிரி நெட்டெழுத்துக்கு, குறியெழுத்துக்கெல்லாம் எவ்வளோ மாத்திரைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கீடு உண்டு. ஸோ அதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், உயிர் 12ம் மெய் 18ம் சேர்ந்தது தான் 30 தான் முதலெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள் சொல்லிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குறுக்கங்கள், ஐகார குறுக்கம் அப்படின்னா இந்த ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்து, சரிங்களா, இதில் பை கை வரும். ஐங்கிற ஒரு எழுத்து பார்த்திங்கன்னா இது நெட்டெழுத்தா குறியெழுத்தானா, இது நெட்டெழுத்து. சரிங்களா? ஐ அப்படிங்கிறது ஒரு நெட்டெழுத்து. சரிங்களா? அந்த ஐங்கிற ஒரு நெட்டெழுத்து தன்னுடைய மாத்திரை அளவு எவ்வளோ அப்படின்னா 2. அது வந்து தனியாக ஒலிக்கும் போது அதனுடைய மாத்திரை அளவு எவ்வளோன்னா 2. சரிங்களா? I2 அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? 2. அது வந்து மாத்திரையோட அளவிலிருந்து ஓசை குறையாமல் ஒலிக்கும். சரிங்களா? ஐ அப்படிங்கிறது. ஆனால் இந்த ஐங்கிற எழுத்தை பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஐயோட எழுத்தை சொல்லோட முதலில், இடையில், கடையில் பயன்படுத்தும் பொழுது, சரிங்களா, ஃபஸ்ட் அந்த ஐங்கிற எழுத்தை வந்து ஒரு சொல்லோட முதல்ல, இடையில், கடையில் பயன்படுத்தும் பொழுது அது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சி ஒலிக்குது. இதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா குறுக்கம், ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரி, அது என்ன சொல்லுக்கு முதல்ல வருது அப்படின்னா, இந்த வார்த்தை தொடங்கும் போதே, சரிங்களா, 5, 50 அந்த வார்த்தை தொடங்கும் போதே அந்த ஐகாரம் வந்து முதல்ல இருக்கும். ஐகாரம் வந்து முதல்ல இருக்கும். சரிங்களா? அப்படி முதல்ல வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்கும். சரிங்களா? மீன் டைமில் இந்த ஐங்கிற அந்த எழுத்து பார்த்திங்கன்னா இடையில் தலைவன் இல் கூட்டல் ஐ, சரிங்களா, தலைவன் இல் கூட்டல் ஐ, இந்த மாதிரி அந்த சொல்லோட இடையில் வந்துச்சு அப்படின்னா 1 மாத்திரையிலிருந்து, சரிங்களா, 2 மாத்திரையிலிருந்து 1 மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு சொல்லோட இறுதியில் வந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, ஈற்றில் வந்துச்சு அப்படின்னா லை, அதாவது கடலை, சுடலைன்னு சொல்கிறாங்க, இல் கூட்டல் ஐ, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து 1 மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்கும். இதை தான் வந்து ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஐகார குறுக்கம் அப்படின்னா ஐகாரம் சொல்லோட முதல், இடை, கடை, சரிங்களா, அந்த 3 இடத்துலையும் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைஞ்சி ஒலிக்கிறது. முதலில் இருந்தால் 2 மாத்திரையில் இருந்து 1.5 மாத்திரையாகவும், இடையிலும் கடையிலும் இருந்தால் தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து 1 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிப்பதை தான் வந்து ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுறோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இது வந்து எக்ஸாமில் கேட்பான், மாத்திரையோட அளவு எக்ஸாமில் கேட்பான். ரைட்டு. நெக்ஸ்ட்டு ஔகார குறுக்கம் அப்படின்னா, முன்னாடி ஐகாரம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல ஔகாரம், அப்படிங்கிற ஒரு நெட்டெழுத்து, சரிங்களா, ஐ மாதிரியே தான், ஐகாரம் மாதிரியே இந்த ஔகாரமும் தனக்கு தனியாக
ஆனால் சரிங்களா, சொல்லோட வந்து முதல்ல வரும் பொழுது இது 2 மாத்திரையிலிருந்து 1.5 மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்கும். இந்த நெட்டெழுத்தை நீங்கள் தனியாக பயன்படுத்துனீங்க, ஔகாரத்தையே ஐகாரம் போலையே தனியாக பயன்படுத்திங்கன்னா அது 2 மாத்திரை அளவு ஒலிக்கும். ஆனால் சொல்லோட முதல்ல பயன்படுத்துனீங்கன்னா அது வந்து 1.5 மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்கும். இந்த குறுக்கத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஔகார குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். உதாரணம் வந்து ஔவை, சரிங்களா, வௌவால், இதெல்லாம் 1.5 மாத்திரை, சரிங்களா. ஆனால் இந்த ஔகாரம் சொல்லுக்கு இடையிலும் கடையிலும் வராது, இடையிலும் கடையிலும் வராது. ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாம்பிளில் கேள்வி கேட்பான். ஔகாரம் சொல்லோட இடையிலும் இறுதியிலும் வராது, சரிங்களா, வராது. அதுதான் நன்னூலில் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல, சரிங்களா. தற்சுட்டோ ஒளிப்புலி ஐமு வழியும் நையும் அவ்வும் முதலொற்றாகும், சரிங்களா. அதுதான் சொல்லியிருக்காங்க நன்னூலில். ஓகேங்களா, சரி, ரைட்டு. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மகர குறுக்கம். இந்த மகர குறுக்கம் அப்படிங்கிறது மகரம், அதாவது இம்முங்கிற ஒரு மெய்யெழுத்து. இது வரைக்கும் நம்ம ரெண்டு நெட்டெழுத்துக்கள் பார்த்தோம். ஔகாரம் ஐகாரம்னு 2 நெட்டெழுத்துக்கள் பார்த்தோம். இந்த மகரம்ங்கிறது மெய்யெழுத்து. மெய்யெழுத்துனாவே சரிங்களா, மெய்யெழுத்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அரை மாத்திரை, மெய்யெழுத்துக்கு வந்து பொதுவாக அரை மாத்திரை தான் ஒலிக்கும். அந்த அரை மாத்திரை அளவிலிருந்து சரிங்களா, அரை மாத்திரை அளவிலிருந்து 1/4 மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒலிக்கிறதா என்ன சொல்கிறோம் அப்படின்னா மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து 1/4 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிப்பதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், சரிங்களா. போலும் அப்படிங்கிறத, அதாவது இதில் ஒரு என்ன அப்படின்னா அந்த ஈற்று சொல் இருக்கும், சரிங்களா. ஈற்று சொல் வந்து இங்கே பாருங்கள், இப்போ போலும் போல்மு போன்மு, மருளும் மருள்மு மருள்மு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் 2 இருக்குது. இதில் வந்து உகரம் வகரம்னு 2 இருக்குது. இது பாருங்கள், இந்த போலும் மருளும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மகர ஈற்று சொற்கள் இருக்கு இல்லையா, இந்த இம்முன்னு வர மகர ஈற்று சொற்கள், அது பார்த்திங்கன்னா ஈற்றையில் உகரம் கேட்டு போல் மருள்னு சொல்லிட்டு போயிடும், சரிங்களா. போல் மருள்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது என்னவா கன்வெர்ட் ஆகும்னா போன்மை மருண்மை அப்படின்னு சொல்லிட்டு திரியும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மகர சொற்கள் வந்து நகரங்களாக, சரிங்களா, நகரங்களாக திரிஞ்சு அதுக்கு பின்னாடி மகரம் வந்தது அப்படின்னா தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து 1/4 மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்கும். இந்த செயலெல்லாம் நீங்கள் வந்து மகரம் உகரம்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரிங்களா. மகர எழுத்து வந்துச்சுன்னா, மகர மெய்யெழுத்து இம்மு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அரை மாத்திரையிலேருந்து 1/4 மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்கும், அவ்வளோதான். இது வந்து மகர குறுக்கம், சரிங்களா. அதே மாதிரி இந்த மகர ஈற்று சொல்லுக்கு முன்னாடி வகர சொல் வந்தது அப்படின்னா, முதல்ல வந்து சேர்ந்தது அப்படின்னா நிலைமொழியோட மகரம் குறைஞ்சி ஒலிக்கும். இதுதான் இடத்துல சொல்கிறோம் வரும் கூட்டல் வண்டி, சரிங்களா. வரும் கூட்டல் வண்டி, வரும் வண்டி தான், ஆனால் மாத்திரையோட அளவு குறையும், சரிங்களா. மாத்திரையோட அளவு குறையும். இந்த 2 இடங்களில் வர்றது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த 2 இடங்கள்லேயும் தனக்குரிய ஓசையிலிருந்து, அதாவது அரை மாத்திரை அளவிலிருந்து 1/4 மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கக்கூடிய குறுக்கத்தை தான் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் அப்படின்னா ஆயுதம் ப்ளஸ் குறுக்கம் தான். அப்போ அந்த ஆயுத எழுத்து, சரிங்களா, குறைஞ்சி ஒலிக்கிறது. நிலைமொழியில் தனிக்குறில் அடுத்து வரக்கூடிய லகரம் இருக்கு இல்லையா, பருமொழியில் தகரத்தோடு சேர்ந்துச்சு அப்படின்னா ஆயுதமாக தெரியும். இது வந்து ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் ஆல்ரெடி நிறைய தடவை ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, சரிங்களா. பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சரிங்களா. அதே மாதிரி ஒற்றெழுத்துக்களில் வந்து பிழை கண்டுபிடிக்கிறது, இது எல்லாத்துலேயும் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன சொன்னேன், நிலைமொழி, இதுதான் நிலைமொழி, இது வருமொழி, சரிங்களா. இது என்னது, இது நிலைமொழி, இது வந்து வருமொழி, சரிங்களா. நிலைமொழியோட ஈட்டெழுத்து வருமொழியோட முதலெழுத்து, அதான சொல்லியிருக்காங்க. நிலைமொழியில் தனிக்குறில், அது ரொம்ப முக்கியம். தனிக்குறில், இது தனிக்குறில் காங்கிறது இக்கு கூட்டலாம். தனிக்குறிலை அடுத்து வரக்கூடிய சரிங்களா லகரங்கள், லகரம்னா இந்த லகரங்கள் வருமொழியில் தகரத்தோடு சேரும்போது, தகரம்னா இத்து இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இத்து கூட்டல் தி, சரிங்களா, தகரத்தோடு சேரும் பொழுது
இது வந்து ஆயுதமாக தெரியும். இது வந்து புணர்ச்சி விதி. சரிங்களா? ஆயுதமாக தெரியும். அப்போ கக்ரீது. சரிங்களா? இதை வந்து நீங்கள் குறுக்கமாக மட்டும் பார்க்கக்கூடாது, பிரித்தெழுதுகளில் பார்க்கணும், சேர்த்தெழுதுகளில் பார்க்கணும். அப்புறம் வந்து இந்த பிழைகள்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, அதில் எல்லாத்தையும் இதை கரெக்டாக பார்க்கணும். கக்ரீது. சரிங்களா? சரியான பிரித்தெழுதலை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்பாங்க. முக்ரீது அதாவது முட்டீது அப்படின்னு சொல்லுவாங்க. முள் கூட்டல் தீது. கவனமாக பார்க்கணும். தனி குரிலை அடுத்து வரக்கூடிய லகரங்கள். சரிங்களா? நிலைமொழியின் ஈற்றில் இருக்கக்கூடிய லகரங்களுக்கு முன்பாக தனிக்குறில் வரும் பொழுது வருமொழியில் முதலெழுத்து தகரமாக இருந்ததுன்னா லகரமும் தகரமும் சேர்ந்து ஆயுதமாக தெரியும். இது விதி. சரிங்களா? அப்போ முள் கூட்டல் தீதுன்னா முட்டீது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஓல்டு எடிஷன் தமிழ் புக்கில் இருந்த குறுக்கங்கள் பார்த்தோம். இப்போ இந்த நியூ எடிஷனில் இருக்கிறதுல எக்ஸ்ட்ரா ஏதாவது இந்த வார்த்தைகள் மட்டும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா குறுக்கங்கள் 4 வகைப்படுன்னு சொன்னோம். ஐகாரம் சொல்லிட்டோம். ஐங்கிற ஒரு எழுத்து மட்டும் இல்லாமல் கை, பை அப்படிங்கிற ஐகார எழுத்துக்கள் எல்லாமே 2 மாத்திரையிலேருந்து வந்து குறைஞ்சி ஒழிக்கிறது. அப்போ ஐகாரம் சொல்லோட முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை அளவில் இருக்கும். ஐகாரம் வந்து இடையிலையும் இறுதியிலையும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை அளவில் இருக்கும். அதுதான் ஐகார குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்த அவுகார குறுக்கம். அப்போ வவ் அப்படிங்கிற அவுகார எழுத்துக்கள் வந்து தனித்து ஒரு இடங்களில் 2 மாத்திரை அளவு ஒழிக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லோட முதல்ல வந்துச்சு அப்படின்னா தன்னுடைய 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒழிக்கும். சரிங்களா? ஒழிக்கும். இது வந்து அவுகாரங்கிறது சொல்லோட இடையிலையும் இறுதியிலையும் வராது. சரிங்களா? அடுத்து மகரம். அது சொல்லிட்டேன் நான். மகரம் 2 ரூல்ஸ் சொன்னேன் மகரத்துக்கு, அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. மகர மெய்யெழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து, சரிங்களா, அரை மாத்திரை அளவிலிருந்து 1/4 மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கிறது தான் வந்து மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அந்த 2 ரூலும் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆயுதமும் சொல்லியிருந்தோம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கும். சரிங்களா? ஆயுத எழுத்து அகுது இகுது அங்கே எழுத்தில் வந்து ஒழிக்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் நம்ம ரூல் சொல்லியிருந்தோம். இது இந்த மாதிரி தனியாக ஆயுதம் இருந்ததுன்னா அரை மாத்திரை இந்த மாதிரி வார்த்தைகள், அதாவது வந்து சொற்றொடரில் வந்தது அப்படின்னா அது வந்து அரை மாத்திரை அளவிலிருந்து 1/4 மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒழிக்குது. சரிங்களா? அதை வந்து ஆயுத குறுக்கம்னு சொல்லியிருந்தோம். இதை சொல்லியிருந்தோம், ரூல் தான் சொல்லியிருந்தோம். சரிங்களா? முள் கூட்டல் தீது அதே வார்த்தை தான் கொடுத்துருக்காங்க. முட்டீது, கல் கூட்டல் தீது, கக்ரீது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். பழசுலையும் புதுசுலையும் என்ன வித்தியாசம் இருக்குது, பழைய புக்குலையும் ஓல்டு புக்லேயும் நியூ புக்லேயும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். தனி குறில் அடுத்து வரக்கூடிய லகரங்கள், நிலைமொழியில் தனி குறிலுக்கு அடுத்து வரக்கூடிய லகரங்கள் இருக்கு இல்லையா, லகரங்கள் வருமொழி இருக்கு இல்லையா, வருமொழியோட தகரத்தோடு சேர்ந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஆயுத எழுத்து பிறக்கும். சரிங்களா? இந்த மாதிரி குறைஞ்சி ஒழிக்கக்கூடியதான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.